வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மலை மாளிகை முழுக்கதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதுரையை போயிங் தொட்டபோது கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்து 1/2 மணிதான் லேட் என்றான். போன தடவை டில்லியில இருந்து வர்றப்ப அரை மணியா தவணை முறையில் அறிவிப்பு செய்து பின்னால கிளம்பினாங்க என்றான் வசந்த். படிக்கட்டு அமைத்ததும் இறங்கி பெட்டிகளை சேகரிக்க விமான நிலையத்தருகில் குதிரை லாயம் போல் இருந்த ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டடிக்கு வந்தார்கள். யாராவது வரவேற்க வந்திருக்காங்களா பாரு வசந்த். வசந்த் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு வெளியே வந்தான். 3 டாக்ஸிகளும் ஒரு பாண்டியனும் காத்திருந்தன. டப்பா கட்டிய டாக்ஸிக்காரர், எங்கிட்டு போவனுங்க, மதுரை போயிருவோமா என்றார். கொடைக்கானல் செல்வரங்கம் அனுப்பிச்சாரா உங்கள என்று வசந்த் கேட்க, இல்லைங்க, நான் உள்ளூர், கொடைக்கானல்ல இருந்து யாரும் வரல, நாம போயிருவோம் வாங்க, 300 ரூபாதேன். பாஸ், யாரும் வரல என்று கணேஷின் அருகில் சென்றான் வசந்த். கண்ணை திறந்து பாரு, கணேஷ் காட்டினான். எதிரே ஒருவர் மார்பு முழுதும் மறைக்கும்படியாக கணேஷ் வசந்த் ஃப்ளைட் நம்பர் 501 என்று அட்டையில் அவசரமாக எழுதியதை பிடித்து கொண்டு நின்றார். அருகே ஆரஞ்சு நாய்க்குட்டி போல் ஒரு வண்டியில் பாரடைஸ் இன் என்று எழுதியிருந்தது. அட, இத பார்க்காம விட்டனா, பொம்பளை இல்ல பாரு. இருவரும் அருகே செல்ல, அட்டக்காரரே, நாங்க தான் கணேஷ் வசந்த். அந்த ஆள் கணேஷிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அன்புள்ள கணேஷ், விமான நிலையத்துக்கு வர இயலாததற்கு மன்னிக்கவும். மலை மாளிகையில் சந்திக்கலாம். நான் கேட்டது 2ம் கொண்டு வந்தீரா? அந்த வேனில் ஏறி உட்கார்ந்து அது கிளம்பிய போது, இந்த வண்டிய செல்வரங்கம் அனுப்பிச்சாரா என்றான் கணேஷ். இல்லைங்க, இது ஹோட்டல்ல அனுப்பிச்சாங்க, அங்கதான் ரூம் போட்டிருக்கு உங்களுக்கு. செல்வரங்கம் வீடு உங்களுக்கு தெரியுமா? மலை மாளிகைன்னு தெரியும், ஆனா உள்ள போனதில்ல. வேன் கிளம்ப, நேரா போயிடலாங்களா, இல்ல நடுவுல முனியாண்டி விலாஸ்ல நிப்பாட்டி டீ சாப்பிடுவோமா? டீயா? யோ, பசி கொலையை பிடுங்குது, சாப்பாடு எங்க சாப்பிடலாம் சொல்லு, இல்ல உன்னையே விழுங்கிடுவேன். வத்தல குண்டுல சாப்பாடு சுமாரா இருக்குங்க. ஏறத்தாழ 1 கிலோமீட்டருக்கு அவர்களுடன் தொடர்ந்த ஃபாத்திமா கல்லூரி வளாக சுவர் ஏசுபிரானை பேசியது. சமயநல்லூர் ஸ்டேஷன் தாண்டியதும் மதுரையை தவிர்த்து நெடுஞ்சாலையில் சற்று நேரம் மௌனமாக சென்றார்கள். வத்தலகுண்டு எத்தனை தூரம்? இந்தா வந்துருங்க. ராஜமயர் ஊர் என்றான் கணேஷ். வசந்த் அவனை புருவத்தால் வினவ, கமலாம்பாள் சரித்திரம் ராஜமயர் என்றான். பாஸ், வர வர உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்துல என்ன பேசுறதுன்னு தெரியறதில்ல, அதுவும் பசி வேலை. டிரைவர், கொஞ்சம் நிறுத்துங்க, பாலாச்சுள வாங்கிருவோம். நெடுஞ்சாலையை விட்டு விலகி இப்போது வேன் மலை பாதையை நோக்கி விரைந்தது. பாஸ், நமக்கு செல்வரங்கத்தை எப்படி தெரியும்? ஒரு முறை எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒன்று செய்தமே, ஞாபகம் இல்ல? அச்சாச்சா, 15 லட்சத்துக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்தமே. ஆமா, இது என்ன 2 விஷயம் கேட்டிருக்கார் என்று டிரைவர் கொடுத்த கடிதத்தை காட்டி கேட்டான். ஒரு புத்தகம், ஒரு டாக்டர், அதுவும் இஎன்டி டாக்டர் கேட்டிருந்தார். வயசான காலத்துல காது டமாரமா? டாக்டர் ராமமூர்த்தி வரதான் இருந்தார், கடைசி நிமிஷத்துல அமெரிக்கா போயிட்டார். புத்தகம் கிடைச்சிருச்சு. எதுக்கு போறோம்? வசந்த், எனக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் தேவைப்படுது. அந்த மலை மாளிகையை பார்த்தா பிரமிச்சு போயிடுவ. செல்வரங்கத்துக்கு டாக்டர் யாராவது உண்டா, அல்லது அலையலையா தலைவாரிக்கிட்டு ஒரு இளம் மனைவி? சாரி, தனி ஆள். நாசமா போச்சு. ஒரு வாரம் புல்லு பூண்டு மலை மரம் மட்டையா? பலாப்பழம், தேன், யூக்கலிப்டஸ், கோல்ஃப் எல்லாம் சரிதான் பாஸ். ஒரு பெண் இல்லனா எப்படி வண்டி ஓடும்? உண்ணாமல் இருக்கலாம், வேறு எதுவும் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணோடு சல்லாபம்? ஷட்டப். வசந்த் அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தான். பிளட் செல்ஸ், ரியாலஜி அண்ட் ஏஜிங். சரிதான், மாமா கடுமையான ஸ்காலர் போல. என்ன வயசு இருக்கும்? நிச்சயம் 70வது இருக்கும். டிரைவர், கொஞ்சம் நிறுத்துங்க. என்னடா? பாருங்க பாஸ், ஜிப்சி மேல ஒரு சோன் பப்படி.
அந்த பெண் மாருதி ஜீப்பின் முன்பகுதியில் உட்கார்ந்தபடி கையை ஊன்றிக்கொண்டு கால் ஆட்டிக் கொண்டிருந்தாள். வசந்த் குதித்து இறங்கி, ஹாய், ஏதாவது பிரச்சனையா? அந்த பெண் அவனை நிமிர்ந்து கண் கொட்டாமல் பார்த்தாள். அவள் புன்னகையில் கேலி இருந்தது. முடி கற்றைகளை வெட்டி சேகரித்து பின்பக்கம் அனுப்பியிருந்தாள். திருத்தப்பட்ட புருவம் வில்லாக இருக்க, உதட்டில் கரு இரத்த சாயம், முகத்தில் ஈர மேக்கப், நகை இல்லாத கழுத்து, கையில்லாத சட்டை, கட் சலவை, ஜீன்ஸ். என் பேரு வசந்த், உங்களை நான் ஒரு டான்ஸ்ல பார்த்துருக்கேன். வசந்த், வாடா, வந்துரு. ஏதாவது உதவி தேவையா? லிஃப்ட் வேணுமா? பசிக்கிறதா? பலாச்சுள தரட்டுமா? தேன் தடவலாமா? சோடா வேணுமா? காலார நடக்கணுமா? கவிதை வச்சுக்குவமா? தாகமா? என்னன்னு சொல்லுங்க. அந்த பெண் மாறாமல் வசந்தையே பார்த்து கொண்டிருக்க அவன் குதித்து ஏறி அவள் அருகில் உட்கார்ந்தான். வசந்த், நீ இப்ப வரப்போறியா? நான் போயிரட்டுமா? 1 மினிட் பாஸ் என்றவன் அவளிடம், என்ன பேசவே மாட்டீங்களா என்றபடி அவள் கையை பற்ற அந்த பெண் திடீர் சீற்றத்துடன் வசந்தின் தாடையில் அடித்து குதித்து இறங்கி ஜீப்பை கிளப்பிக் கொண்டு புறப்பட்டு விட்டாள். அவள் விட்டு சென்ற புழுதி மேகம் அடங்கியதும் வசந்த் தன் கன்னத்தை தடவி கொண்டு வந்தான். பாஸ், என்னால நம்பவே முடியல. என் குறுகிய வாழ்நாள்ல எந்த பெண்ணும் இந்த மாதிரி ஆம்பளை அரைஞ்சதில்ல. வசந்த் மறுபடி வேனில் வந்து ஏறிக்கொண்டான். நல்லா வேணும், ஆரம்பத்திலேயே வம்பா? எங்க போறா? கொடைக்கானல வச்சு பிடிச்சு அரைஞ்ச அதே கை மன்னிப்பு கேட்டு என் கன்னத்தை தடவி கொடுக்க வைக்கலன்னா என் பேரு வசந்த் இல்ல. என்ன டிரைவர்? என் பேர் ஜக்காரியாங்க. கணேஷ் புன்னகைத்தான். பாதை மலைப்பகுதியை விரும்பி உயர உயர இடது பக்கம் அதல பாதாளம் வளர்ந்து கொண்டே வந்தது. மஞ்சள் ஆறு அணைக்கட்டும் ஏரியும் கடந்து சற்று தூரம் சென்றதும் மலை இடுக்கில் ஒளிந்து கொண்டிருந்த அருவி தெரிந்தது. வெள்ளை ரேகை போல, வகிடு போல, சத்தமற்ற உறைந்த சலனமாக தூரத்தில் தெரிந்தது. காடு அவர்களை சூழ்ந்து கொண்டு பத்திரப்படுத்த விரும்பியது. காற்றில் குளிரும், பகலில் பச்சையாக இருட்டும், பூச்சிகளின் ரொய் சத்தமும் காதில் அடைப்பும் கிடைக்க மறுபடி அந்த பெண்ணை பார்த்தார்கள். முன்மாதிரியே மாருதியை நிறுத்தி தன் பேனட்டில் வீற்று கால் ஆட்டி கொண்டிருந்தாள். டிரைவர், நிறுத்துங்க. வேலை இல்ல, வேண்டாம் டிரைவர், நீங்க போங்க. அவளை கடக்கும்போது அந்த பெண் வசந்தையே பார்த்தாள். முகத்தில் அதே கேலி. ரொம்ப அழகா இருக்கா பாஸ், பிரா போடாமையே இந்த செழிப்புனா? வசந்த், எப்படிரா ஒரு நிமிஷத்துல உள்ளாடை வரை போயிடுற? குதிச்சதே பார்க்கல? என்ன பாஸ், உலகத்திலேயே மிக அழகான காட்சிகள்ல ஒண்ணு ஒரு பொண்ணு பேனட்ல இருந்து குதிக்கிறது. முன் ஒரு ஜென்மத்துல வாத்சாயனாராடா நீ? பாரடைஸ் இன் ஹோட்டல் சந்தடியில் இருந்து தள்ளி இருந்தது. மலைப்பகுதியில் வெள்ளலாக வெட்டப்பட்ட இடத்தில் எது தரைமட்டம், எது முதல் மாடி என்று சொல்ல இயலாதவாறு நவீனமான கட்டடம் அருகே இலவச இணைப்பாக ஒரு அருவி. சீசன் சமயமானதால் லவுஞ்சில் புதிதாக கல்யாணமானவர்கள் நிறைந்திருந்தார்கள். வசந்தும் கணேஷும் அறைக்கு போய் சேர்ந்ததும் போன் வந்திருப்பதாக சொன்னார்கள். வசந்த், போய் விசாரி, செல்வரங்கமா தான் இருக்கும். வசந்த் ரிசப்ஷனுக்கு வந்து போனை எடுத்து, ஹலோ, வசந்த் ஸ்பீக்கிங். செல்வரங்கம் பேசுறேன். கணேஷ் வரலையா? வந்திருக்காரு. கணேஷ் கூப்பிடு. ஏன், என்கிட்ட சொல்லலாமே. என்ன மெசேஜ்? புத்தகம் கொண்டாந்தீங்களா? கொண்டாந்தோம். சரி, கணேஷ் வந்ததும் பேச சொல்லு. 323. வசந்த் டெலிஃபோனை வைத்து விட்டு, தேங்க்ஸ். ரூம்ல டெலிஃபோன் கிடையாதுங்களா? இப்பதான் இந்த சீசன் தான் திறந்திருக்கோம் என்றாள் அந்த பெண். அப்போ எல்லாமே ஃப்ரெஷ். சபாஷ், உங்களை அப்புறம் கவனிச்சு. சாரி, சந்திக்கிறேன். வசந்த் திரும்ப வந்தபோது கணேஷ் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான். யாரா? செல்வரங்கம். ரம்பத்துக்கு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி குரல். நீங்க தான் வேணுமாம். புத்தகம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். வசந்த் டிவியை தட்ட புதிய பறவை பார்த்த ஞாபகம் இல்லையோ என்றது. இல்லையே என்று அதே மெட்டில் பாடிவிட்டு அணைத்தான். எப்ப அவர் வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லலையா? இல்ல, டெலிபோன் நம்பர் ஒன்று கொடுத்தார், 323. மொத்தமே இந்த ஊர்ல 10 டெலிபோன் தான் இருக்கும் போல.
வசந்த் கணேஷ் அருகில் வந்து நிற்க, அதான் அவர் வீடு, மலை மாளிகை. பசுமைக்கு நடுவில் சந்தன நிறத்தில் மாலை சூரியன் முலாம் பூச தனிப்பட்ட ஒரு வீடு மலை சரிவில் தெரிந்தது. அதன் ஒரு பகுதி மலை முகட்டின் பிரமிப்பில் செருகி இருக்க மேகம் ஒன்று அருகே வந்து விசாரித்து கொண்டிருந்தது. ரொம்ப தனிமையான இடம் போல இருக்கே. ஆமாம் என்றான் கணேஷ் கண்களை எடுக்காமல். போய் பார்த்தே ஆகணும். கணேஷ் மௌனமாக இருக்க, அதுக்கு முன்னாடி அந்த ஜிப்சி பொண்ணு கிடைக்காம போயிருவாளா? கிடைச்சா தக்க சன்மானம். எப்படி சொல்றீங்க? இத பாரு. கணேஷ் ஓட்டல் அரை படுக்கை மேல் இருந்த தினமணி இதழை எடுத்து காட்டினான். மே 7 இருந்து இந்த பெண்ணை மதுரையில் இருந்து காணவில்லை. தகவல் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் உண்டு. கீழ்காணும் விலாசத்துக்கு எழுதவும். தாமோதர், தெற்கு ஆவணி, மூலவீதி, மதுரை. போட்டோவும் பிரசுரமாக இருந்தது. இவதான? இவதான் பாஸ். ஜிப்சி நம்பர் நோட் பண்ணியா? TTS 7677 பாஸ். சத்தாய்க்காதீங்க. பெண்ணையும் பார்ப்பேன், எண்ணையும் பார்ப்பேன். அப்போது அரை கதவு தட்டப்பட திறந்ததில் ஒரு பையன், வெந்நீர் வேணுங்களா என்றான். இந்த வேளையிலா? ராத்திரியில குளிருங்க. குளிருக்கு வெந்நீர் உபயோகப்படுத்துறது இல்லப்பா நானு. கணேஷ் குறுக்கிட்டு, 2 டீ கொண்டு வாப்பா என்றான். நான் ராத்திரி ஒரு பிராந்தி அடிச்சாகணும், ஜலதோஷம். கணேஷ் அந்த புத்தகத்தை புரட்டினான். Since gerontology is an interdisciplinary subject, numerous experts represent their up-to-date result related to aging. 323 என்ற அந்த டெலிபோன் எண்ணுக்கு கணேஷ் போன் செய்தான். அடித்து கொண்டே இருந்ததே தவிர யாரும் எடுக்கவில்லை. சாயங்காலம் அங்க நேரா போய் செல்வரங்கத்தை பார்த்துடலாம் வசந்த். அப்போ தீர்மானமா எப்ப அந்த பெண்ணை தேடுறது? முதல்ல செல்வரங்கம், அப்புறம் உன்னை அவுத்து விட்டுடுற. பாஸ், ஒரு பாட்டம் கால்ஃப் ஆடணும் எனக்கு. பிரமாதமா ஒரு கால்ஃப் மைதானம் உண்டிங்க, வரீங்களா? சோலார் டெலஸ்கோப், குறிஞ்சி மலர் 2ல தான் எனக்கு ஈடுபாடு. வாட் இஸ் குறிஞ்சி? தெரியாதா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூடா. ஓ அச்சாச்சா. எனக்கு தினம் பூக்கிற பூ மேலதான் இஷ்டம். காலை அரும்பி பகலெல்லாம் போதாக மாலை மலரும் இந்நோய்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னாப்ல. சாயங்காலம் குளிர ஆரம்பித்திருந்தது. கணேஷ் ஸ்வெட்டர் போட்டு கொண்டான். வசந்த், இதெல்லாம் ஒரு குளிரா என்று பனியன் இல்லாத திறந்த சட்டையுடன் தான் கிளம்பினான். கணேஷ் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். மெதுவாக உயரும் சாலை விளிம்பில் நடப்பது பத்திர குறைவாக இருந்தது. கார்களும் மெட்டடார் ஸ்டாண்டர்டு வேன்களும் பஸ்களும் நிறைய புழங்கின. கீழே ஏரியின் சலனத்தை ஹனிமூன் படகுகள் கலக்கி கொண்டிருந்தன. வசந்த் ஒரு ஷேக் வாங்கி அட்டை பெட்டியை ஸ்ட்ராவால் குத்தி உறிஞ்சிக்கொண்டே வந்தான். சாலை ஓரத்தில் கம்பளி சமாச்சாரங்கள் விற்று கொண்டிருந்த, இந்த திபத்து பொண்ணுங்களுக்காகவாவது ஒரு ஸ்வெட்டர் வாங்கலாம் பாஸ், சரிதானே? சத்தர் என்று 10 விரல்களை பல முறை விரித்து காட்டியது அந்த சப்பை மூஞ்சி பெண். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டா எந்த தேசத்து பெண்ணும் அழகாத்தான் இருக்கா பாஸ். சத்தர்னா எத்தர்? 70டா. பகல் கொள்ள இருந்தாலும் கொள்ளையடிக்கிற குட்டி ஒரு டபுள் ஓகே. அதனால கொடுக்கலாம் பாஸ். திபெத்திய பாஷை தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துல தம் அடிச்சிட்டு இருக்கான் பாரு காதல, அவனுக்கு தெரியும். சே அண்ணன் பாஸ், அது அதே மூஞ்சி பாருங்க. எல்லாருக்குமே அதே மூஞ்சி தாண்டா. மெல்ல மெல்ல அவர்கள் இயல்பாக மலை மாளிகையை நோக்கி நடந்து சென்றார்கள். தூரத்தில் டெலிவிஷன் டவர் தெரிந்தது. காற்றில் இப்போது குளிர் கத்தி போல் குத்தியது. மேகங்கள் ஒற்றுமையாக வானத்தை மறைக்க அவர்கள் நகரத்தை விட்டு விலகி தனியான பாதையில் செல்லும் போது வசந்துக்கு மூச்சு இறைத்தது. டப்பா டப்பாவா சிகரெட் குடிச்சா இப்படித்தான் என்றான் கணேஷ். நீங்க இப்போ விட்டுட்டதா பேரா? ஆமா, ஒரு நாளைக்கு 1 2. அதுதான் ஏமாத்து வேலை. சிகரெட்டை பொறுத்தவரை எல்லாமே பைனரி. 4 சிகரெட் குடிக்கிறதுக்கும் 40 குடிக்கிறதுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். பழக்கம் விடலைன்னு அர்த்தம் பாஸ். இது என்ன இடம்? வாசல் கேட்டில் மலை மாளிகை என்ற மரப்பலகையில் எழுதி 20 வருஷமாக இருக்க வேண்டும். கேட் பூட்டி இருந்தது. கம்பி இடைவெளிகளில் சாலை பயங்கரமாக உயர்ந்து ஒரு கொண்டையூசி வளைவு எடுத்து மறுபடி உயர்ந்து மலை மாளிகைக்கு அவசரமாக கொண்டு செல்வது தெரிந்தது. பூட்டிருக்க? ஹலோ ஹலோ. வசந்த் கதவை சத்தம் செய்தான்.
பதிலுக்கு ஒரு சில பறவைகள் தான் குரல் கொடுத்தன. அந்த இடத்து அமைதியில் ஒரு கனம் இருந்தது. ஆனா வீட்ல விளக்கெரியுது. வாசல்ல பாரு, ஷெட்டுக்கு பக்கத்துல. வசந்த், ஜிப்சி, மாருதி. அதே கலரா? ஆமா. நம்பர் தெரியல. பார்த்து விடலாமா? எப்படி? ஏறி குதிக்கிறது, நீதான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே. வசந்த் கணேஷை முறைத்து, சில சந்தர்ப்பங்கள்ல என்ன திருடன் மாதிரி ட்ரீட் பண்றீங்க பாஸ். ஏறி குதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. வசந்த் அருகில் தேடி ஒரு பாறாங்கல்லை எடுத்து அந்த பூட்டை 4 அடி அடித்தான். அது வாயை பிளந்து கொள்ள கேட்டை திறந்தார்கள். அது எண்ணெய் இல்லாமல் என்றது. சினிமால வர்ற மாதிரியே சத்தம் போடுதே பாஸ். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. மலை மாளிகையில என்னென்ன காண கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். அவர்கள் தனிமையில் நடந்து செல்லும் போது காய்ந்த இலைகள் சறுக்கின. பள்ளத்தாக்கில் இருந்த காற்று சுழன்று மேலே அடிக்க வசந்தன் தலைமுடியை பிடித்து கொண்டான். கலஞ்ச தலைதான, தலை வாரிக்கிட்டாதான வம்பு என்றான் கணேஷ். இருவரும் அந்த வீட்டை அணுகுகையில் ஒரு பிளாஸ்டிக் டென்ட் போல் போட்டிருந்தது. அதனுள் நூற்றுக்கணக்கான தாவரங்கள் சட்டிகளிலும் தொட்டிகளிலும் வளர்ந்திருந்தன. குறுக்கே ஒரு மான் ஓடியது. ஒரு சின்ன பெட்ரோல் இன்ஜின் இருந்தது. அதன் பக்கத்தில், பாஸ் ஆமை. ஆமையா? சரியா பாரு. ஆமா பாஸ், ஆமை. முழு சைஸ் ஆமை. வசதியா 2 பேர் உட்கார்ந்துக்கலாம் போல. முதுகு பாருங்க பாஸ். இது என்ன இடம்? சம்பந்தமில்லாத பொருட்கள், செடி, பெட்ரோல், ஜெனரேட்டர், மான், ஆமை. இந்த மலை பிரதேசத்துல மண்டையை போட்டுடாத ஆமை. மாருதி ஜிப்சி பாரு, அதே நம்பர் தானே? ஆமா பாஸ், 7677 தான். அந்த அம்மா இந்த வட்டாரத்துல தான் இருக்கணும் பாஸ். விஷயம் ரொம்ப ரொமான்டிக்கா போகுது. அந்த பெண் மலை முகட்டுல காத்துல கூந்தல் நுழைஞ்சு விளையாட தொடுவானத்தை பார்த்துக்கிட்டு நிக்கிறா. பக்கத்துல சூசைட் நோட்டு. என் தற்கொலைக்கு யாருமே காரணம் இல்ல. நான் கடைசி நிமிஷத்துல, கடைசி செகண்ட்ல போய் காப்பாத்துறேன். என்ன காரியம் செய்ய இருந்த காஞ்சனா, இந்த வசந்த் எதுக்காக உலகத்துல உயிர் வாழறான்? ஷட். வீட்டின் அருகே மௌனம் இன்னும் அதிகமாக அப்பியிருந்தது. முழுவதும் பாறாங்கற்களால் முதல் மாடி வரை கட்டப்பட்டு கூரை மட்டும் ஓடு வேய்ந்து காரை பூசி இருந்தது. வாசலில் 2 செவ்வக வடிவ கல் கம்பங்கள் போர்டிகோ நீட்டலை தாங்கிக் கொண்டிருக்க போகன் வில்லா கொடி தடிமனாக பரவி இருந்தது. தொட்டிகளில் பற்பல பூச்செடிகள் வைத்திருக்க லேசாக உயர்ந்த வராந்தாவில் ஒரு கிளி கூண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதனுள் கிளி இல்லை. தோட்டத்தில் ஆள் இல்லாமல் ஊஞ்சல் காற்றில் ஆடிக்கொண்டிருக்க எம் செல்வரங்கம் MAMISL என்று பலகை எழுதியிருந்தது. கூடத்தை காட்டும் கதவு திறந்திருந்தது. காலிங் பெல் எதுவும் இல்லையா? ஆளே நடமாட்டம் இல்ல போல. சார், சார், ஹலோ ஐயா. எதற்கும் பதில் இல்ல. போகலாமா பாஸ்? அங்கென்ன? கணேஷ் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஊஞ்சலில் அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் வாசலில் நிற்பது அந்த இடத்தில் இருந்து தெரியும் என்றுதான் தோன்றியது. இருப்பினும் இவர்களை அவள் கவனித்ததாக தெரியவில்லை. ஊஞ்சலின் 2 கம்பிகளையும் பிடித்து கொண்டு காற்றில் கூந்தல் ஆடிக்கொண்டு ஊஞ்சல் உயர்ந்த போது சற்றே உடை உயர வெண்மையான கால்கள் தெரிந்தன. இருவரும் அவள் அருகே சென்றனர். கணேஷ், குட் ஈவினிங் என்றான். வசந்த், ஹாய் என்றான். அவள் காது கேட்காதவள் போல் ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தவில்லை. ஹலோ, உங்களதா? மிஸ்டர் செல்வரங்கம் எங்க இருக்கார்? அவருக்காக புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். சட்டென்று ஊஞ்சலில் இருந்து குதித்தாள். கணேஷின் அருகே வந்தாள். அந்த புத்தகத்தை ஏறக்குறைய பிடுங்கிக் கொண்டாள். மிக அருகே அவளிடம் துளசி வாசனை இருந்தது. அவள் அணிந்திருந்த பருத்தி உடை காற்றில் சரசரப்பது கேட்டது. புத்தகத்தின் தலைப்பை பார்த்தவள் உடனே அதை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து தோட்ட விளிம்பில் இருந்து ஆர்ச் வளைவின் கீழ் அமைந்திருந்த சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். ஒரு வார்த்தை பேசவில்லை. வசந்த் கணேஷ் இருப்பதே பொருட்டில்லை போல. செல்வரங்கத்தை பார்க்கணும் என்றான் கணேஷ். அவள் வராந்தாவை பார்த்தாள். அவரை சந்திக்க முடிஞ்சா நல்லது. அவள் சட்டென்று எழுந்து தோட்டத்துக்குள் சென்றாள். அவர்கள் பார்வையில் இருந்து விலகிவிட்டாள். வசந்த், எங்க போறா பாரு என்றான் கணேஷ். இப்போது கணேஷ் தனியாக இருந்தான்.
என்ன செய்வது, என்ன சிந்திப்பது என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் திரும்ப அந்த வீட்டை அணுகினான். செல்வரங்கத்தின் முன்னோர்களின் போட்டோக்கள் முட்டை வடிவ கட் அவுட்களாக வரிசையாக வராந்தாவில் மாட்டப்பட்டிருந்தன. சாய்வு நாற்காலிக்கு 100 வயசு இருக்கும் போல் தோன்றியது. அதன் தலைப்பகுதி தேய்ந்திருந்தது. கால் வைத்து கொள்ள கைகள் 2 இருந்தன. சார், செல்வரங்கம்? கணேஷ் துணிந்து உள்ளே சென்றான். யாரும் இல்லை. மாடிப்படி தெரிய அந்த அறை கதவு திறந்திருந்ததும் அதனுள் வெளிச்சமும் மின்விசிறி ஓடுவதும் தெரிந்தது. அங்கேதான் இருக்க வேண்டும் அவர். மாடிப்படி ஏறினான். செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்க என்று கூப்பிட்டு கொண்டே படி ஏறினான். அந்த அறைக்கு வந்து உள்ளே பார்த்தான். செல்வரங்கம் படுக்கையில் படுத்திருந்தார். இடுப்பு வரைதான் கிடக்கை, மற்ற பகுதி தலைகாணி வைத்து நிமிர்ந்திருந்தது. ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். மார்பு வரை போர்த்தி இருந்தது. மேல் 2 கைகளும் கோத்து ஸ்திரமாக குத்திட்ட பார்வை. படுக்கை அருகே பாட்டிலாக மருந்து மாயங்கள் வைக்கப்பட்டிருந்தன. செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்க. லாயர் கணேஷ், உங்க எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒன்று 86ல தீர்ப்பாச்சு. கணேஷ் பாதியில் நிறுத்திவிட்டான். சம்திங் ராங் என்று அவன் மனதுள் ஓர் எச்சரிக்கை ஒலித்தது. மிக அருகே வந்து விட்டான். செல்வரங்கம் அவன் பேசியது எதையும் கேட்டவராக தோன்றவில்லை. அந்த பார்வை விலகவே இல்லை. மேலும் அவர் மூக்கு வழியாக ஓர் எறும்பு உள்ளே நுழைந்து கொண்டிருக்க வாய் ஓரத்தில் பழுப்பாக ஒரு திரவம் கசிந்து கொண்டிருந்தது. கணேஷ் தன் வாழ்நாளில் பல உடல்களை சந்தித்திருக்கிறான். உயிர் உள்ள உயிரற்ற உடல்களை பார்த்து அதிர்ச்சி அடைய மாட்டான். ஆனால் இன்று ஒரு மாதிரி ஆட்டம் கண்டு விட்டான். செல்வரங்கத்தின் உடல் ஏறக்குறைய பாசி பச்சைக்கு வந்திருந்தது. மண்டையில் சொற்ப முடிகளே இருக்க கருப்பாக கோடு தெரிந்தது. கண்கள் பழுத்திருந்தன. கை விரல்கள் மிக மெலிசாக இருந்தன. கணேஷ் அந்த பெரிய அறையை சுற்றும் முற்றும் பார்த்தான். ஜன்னல் அருகே சென்றான். அந்த ஊஞ்சல் இன்னமும் காலியாக ஆடிக்கொண்டிருந்தது. வசந்த், வசந்த் என்று உரக்க கூப்பிட்டான். வசந்த், வசந்த் என்று மறுபடி மேலும் உரத்த குரலில் கூப்பிட, என்ன பாஸ் என்று எங்கிருந்தோ சன்ன குரல் கேட்டது. உடனே வா, உடனே வா. வசந்த் உள்ளே வந்தபோது அவன் மேல் உதட்டில் வியர்த்திருந்தது. பாஸ், சார் யாரு? செல்வரங்கம். ஏன் இப்படி டிவியில ஃப்ரீ ஷாட் மாதிரி படுத்திருக்கார்? செத்துட்டார்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அந்த பெண் இங்க வசந்த்? அதை ஏன் கேக்குறீங்க? மாயமா மறைஞ்சிருச்சு, அவ போயிட்டா. வசந்த், டெலிஃபோன் வேலை செய்தா பாரு. எதுக்கு? முட்டாள், போலீஸ கூப்பிடு. வசந்த் படுக்கையில் கிடந்த செல்வரங்கத்தை பார்த்தான். சார், உங்களை சந்திக்கலாம்னு ஆசையில வந்த, அவசரப்பட்டுட்டீங்களே. பாஸ், போய் 6 நாள் ஆகியிருக்கும் போல இருக்கு. மூக்கு வழிய எறும்பு பட்டாளமே ஓடிக்கிட்டு இருக்கு. முட்டாள், மத்தியானம் உனக்கு போன் செஞ்சது யாரு? ஆமா, செல்வரங்கம்தான். அதுக்குள்ள இவ்வளவு செத்து போயிட்டாரா? ஒரு மாதிரி அநியற்கையா இல்ல? எது எப்படியோ போலீஸ்க்கு போன் பண்ணிடு. அவங்க வந்தப்புறம் நாம கிளம்பி போயிடலாம். அவ்வளவு சுலபம்னு நினைக்கலை. வசந்த் அருகில் சென்று செல்வரங்கத்தை சுற்றி வந்தான். அடிக்கடி கத்தி குத்து, ஏதும் வெளிப்படையா தெரியல. ஊமாடி போல இருக்கு. சொத்து நிறைய இருக்குமோ? சுற்றும் முற்றும் பார்த்தான். வசந்த் டெலிபோனை அணுகி ஒல்லியாக இருந்த கொடைக்கானல் டெலிபோன் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து, ஹலோ போலீஸ், என் பேர் வசந்த். மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் வந்து சேர்ந்தோம். செல்வரங்கம்னு மலை மாளிகையில இருக்கார் பாருங்க. கணேஷ் ஜன்னல் அருகில் மறுபடி வந்தான். அங்கிருந்து பிளாஸ்டிக் போர்வை போட்டு மூடப்பட்ட அத்தனை செடிகளும் தெரிந்தன. அந்த ஆமை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ஆமை எதற்கு? திரும்ப உள்ளே பார்த்தான். காட்சியில் இருந்து அந்த உடலை நீக்கி பார்க்க விரும்பினாலும் ஓரத்தில் அந்த பச்சை உடல் உறுத்தியது. வசந்த் டெலிபோனில், எங்களை கூப்பிட்டிருந்தார் சார். அனாவசியமா வெட்டி வம்பல மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல, நகர மாட்டோம் சார். நாங்க லாயர்ஸ். எங்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கணேஷ் வசந்த். கணேஷ் அலமாரியில் சுவர் பூரா விரவி இருந்த புத்தகங்களை ஆராய்ந்தான். ஃபெட்டல் ஐலட் டிரான்ஸ்பிளண்டேஷன், டோபாமினர்ஜிக் ஸ்டிமுலேஷன், நியூரோ என்டோக்ரினாலஜி ஆஃப் மூட். கணேஷ் அந்த புத்தகங்களின் இடையில் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை பிரித்தான்.
கருப்பு மசியில் தெளிவான எழுத்தில் எழுதியிருந்தது. வெற்றி எனும் சிகரத்தை அணுகி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்கள்தான். அதன் பின் உலகம் என் கைக்குள். என்ன பாஸ் என்றான் வசந்த் தோள் அருகில். மாமா உலகமே என் கைக்குள்னு எழுதியிருக்கார். மேடை மேல எத்தனை மருந்து பாத்தீங்களா? தோட்டம் பூரா பச்சில பிளாஸ்டிக்ல கிரீன் ஹவுஸ் மாதிரி. அதுல கோடி செடி கொடிகள். வுட் ஹவுஸ். ஆமை. ஆமா, ஆமை எதுக்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி பட்சி போல. இவர் செல்வரங்கம் MAMISL. MISLனா என்ன? மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் லாஞ்சிவிட்டி. இதோ பாருங்க, சர்டிபிகேட் சட்டம் போட்டு மாட்டியிருக்கார். பாவம் போயிட்டார் பாஸ். பச்சையா டெட் பாடி. இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. வசந்த் கணேஷ் இருவரும் அங்கே மேலும் இருக்க பிடிக்காமல் படி இறங்கி வாசலுக்கு வந்து காத்திருந்தார்கள். அந்த பொண்ணு அப்புறம் கிடைக்கலையா? ஒரே ஓட்டம். மான் கணக்கா ஓடி அடர்ந்த செடிகளுக்குள்ள மறைஞ்சிடுச்சு. கொஞ்ச தூரம் துரத்தி பார்த்தேன். அப்புறம் தெரியாதனமா எங்கேயாவது காலை வச்சு பாம்பு கீம்பு புடுங்கிடுச்சுன்னா அதான் வந்துட்டேன். போலீஸ் ஜீப் வந்து அவர்கள் அருகே நிற்க, இன்ஸ்பெக்டர் கதிரேசன், ஆமாங்க, நீங்க தான் வசந்த் கணேஷ் இல்லையா? உங்க 2 பேரையும் பத்தி புத்தகங்கள்ல படிச்சிருக்க. என்ன விஷயம்? மாடியில பெரியவர் மண்டை போட்டுட்டார். தனியா பச்சையா கிடக்கிறார். நீங்கள் வந்து எத்தனை நேரம் இருக்கும்? 1/2 மணி. பார்த்த உடனே ஃபோன் பண்ணிட்டீங்களா? வாங்க போகலாம். வேலைக்காரங்க யாரும் இல்லையா? ஒரு இல்ல. ஒரே ஒரு பொண்ணு. அதுவும் மாயமா போயிருச்சு. என்ன சொல்றீங்க வசந்த்? இதற்குள் அவர்கள் மாடி ஏறி செல்வரங்கத்தின் அறைக்குள் வந்து விட்டார்கள். நான் வெளியே இருந்த பாஸ். கணேஷ் தான் முதல்ல வந்தாரா? பாஸ், எங்க பாடி? கணேஷ், என்னது என்றான் ஆச்சரியத்துடன். பாடி, உடல், காயம் போயே போச்சு. என்ன சார் சொல்றீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் கதிரேசன். கணேஷ் ஆச்சரியத்துடன் படுக்கையை பார்த்தான். படுக்கை காலியாக இருந்தது. போர்வை கீழே கிடந்தது. வசந்த், என்ன ஆச்சரியம்? அதானே, எப்படி டெட் பாடி எழுந்து நடந்து போயிருக்க முடியும்? வசந்த் கட்டிலுக்கு அடியில் எட்டி பார்க்க, இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் வசந்த், யூ மீன் நீங்க இந்த ரூம்ல வர்றப்ப கட்டில் மேல உடலை பார்த்தீங்கல்ல? ஆமா சார், 108 சாமி சத்தியமா சொல்ற. நான் பார்த்தேன். இவர் பார்த்தார். செத்திருந்தாரா? ஆமா, அதாவது இல்ல, செத்துதான் இருந்தார். இப்ப காணோம். காணோம்? கணேஷ் அறையை சுற்றிலும் பார்க்க பின்புற கதவு திறந்திருந்தது. கொஞ்சம் இருங்க. கணேஷ் அந்த கதவு மொட்டை மாடிக்கு அழைத்து செல்வதை கவனித்தான். இன்ஸ்பெக்டர் கதிரேசன் பின் தொடர அதை அணுகி சரேல் என்று திறந்தான். அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். காற்று அவள் கூந்தலை கலைக்க வானத்தை பார்த்து கொண்டு நின்றாள். ஹலோ மிஸ், இங்க எப்படி வந்தீங்க? அவள் திரும்பி பார்த்தாள். அவர்கள் மூவரையும் மதிப்பில்லாமல் பார்த்தாள். இந்த பொண்ணுதாங்க என்றான் வசந்த். எந்த பொண்ணு? காலையில கொடைக்கானல் வரப்ப பார்த்தமே. அப்புறம் சற்று முன்னால் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தது. எங்களை பார்த்ததும் ஓடி போயிருச்சு. இன்ஸ்பெக்டர் கதிரேசன் அவள் அருகில் சென்று, பேரென்ன சொல்லு என்றார். அதற்கு அவள் எல்லோரையும் மலர விழித்து பார்த்தாள். நான் சொல்றேன். காஞ்சனா இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு தினமணியில ஒரு காணவில்லை வந்திருக்குது, பாத்தீங்களா? இல்ல, அதுல என்ன? சாட்சாத் இந்த அம்மா தான். இப்ப யாருக்கு ரிவார்டு? ஏமா, உனக்கு அக்கா தங்கை இங்க இருக்காங்களா? காஞ்சனா, நீ எப்படி இங்க வந்த? அவள் இன்ஸ்பெக்டரை மறுபடி மலர விழிக்க தன் உதடுகளை காட்டி இல்லை என்ற கையை விரித்தாள். பேச்சு வராதாம், ஊமை போல இருக்கு. போச்சுரா. அதான் செல்வரங்கம் ENT ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாரா? இப்ப புரியுது. இப்ப என்ன சொல்றீங்க கணேஷ்? ரொம்ப போட்டு குழப்பறீங்க. டெட் பாடிங்கிறீங்க, பாடியை காணோம், அப்புறம் ENT ஸ்பெஷலிஸ்ட், ஊமை பொண்ணு, என்ன இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர், சத்தியமா அந்த ஆளை 1/2 மணி முன்னால இதே படுக்கையில பச்சையா பார்த்தோம். நிச்சயம் செத்திருந்தாப்புலதான் தோணுச்சு. மூக்கு ஓட்ட வழியா எறும்பெல்லாம் போய்கிட்டு இருந்ததே. சரியா பாத்தீங்களா? ஏதாவது யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? என்னால பாடி இல்லாம எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ட்ரூ ட்ரூ. எங்க போயிருப்பார்? செல்வரங்கம், செல்வரங்கம். மிஸ்டர் கணேஷ், நீங்க அடுத்த முறை போன் பண்றப்ப பாடியை பிடிச்சு வச்சிருங்க. நாங்க வர்றோம். ஏற்கனவே செல்வி வராங்கன்னு ஏக கலாட்டா. லாரி லாரியா தொண்டர்களும் குண்டர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. மிஸ், நான் வரட்டுமா? இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த பெண் மோகமாக புன்னகைத்து இவர்கள் இருப்பதை கவனிக்காமல்
படுக்கை அருகில் வந்து அங்கே கிடந்த போர்வையை எடுத்து மடித்து வைத்துவிட்டு வெளி வராந்தாவுக்கு சென்றாள். கணேஷ் இன்னமும் நம்பிக்கை இல்லாமல் படுக்கையையே வெறித்து நோக்கிக் கொண்டிருந்தான். வசந்த், எனக்கு தலை கால் புரியல. இது எப்படி சாத்தியம்? முழுசா பாடி பார்த்தோம். கேடலப்சின்னு சொல்வாங்களே, அப்படி ஏதாவது? அப்படி அவர் சமாதி நிலையில இருந்து எழுந்தா இங்க எங்கேயோ தானே இருக்கணும். ஆமா, தேடு. வசந்த் அந்த அறையில் தேடினான். கட்டிலுக்கு அடியில், வராந்தாவில், பீரோவுக்கும் சுவருக்கும் இடைவெளியில். இந்த பீரோல ஒளிச்சு இழிச்சு வச்சிருக்கலாமா? வசந்த், நாம போலீஸ் வர்றதுக்காக காத்திருக்க வெளியே வந்தோம்ல, எத்தனை நிமிஷம் இருக்கும்? 1/2 மணி இருக்கும் பாஸ். 1/2 மணியில ஒரு பாடியை படுக்கையில் இருந்து அப்புறப்படுத்தணும்னா பாடி அதிக தூரம் போயிருக்க முடியாது. இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். அந்த பொண்ணை விசாரிக்கலாம். பெண் எங்க? முதல்ல அதை தேடு. வெளியே மொட்டை மாடியில நிக்குது. வசந்தும் கணேஷும் வெளியே வந்தபோது மறுபடியும் அந்த பெண்ணை காணவில்லை. அங்கிருந்து 3வது மாடி பகுதிக்கு இரும்பு படிகள் உயர்ந்தன. இடது பக்கம் பாரபெட் சுவரில் இருந்து கீழே இறங்குவதற்கு ஏணிப்படிகளும் இருந்தன. எங்க போயிருப்பா? மேலதான் போயிருக்கணும். இந்த வழியா போயிருந்தா நிச்சயம் ஹால்ல இருந்து தெரிஞ்சிருக்கும். மேல போகலாமா? போய்தான் ஆகணும். வசந்தும் கணேஷும் மாடிக்கு மேல் மாடியாக இருந்த பகுதிக்கு மெல்ல படியேறினார்கள். கருப்பாக காரை படர்ந்த திறந்த பகுதியில் உயரமாக ஒரு எடுத்துக்காட்டு நின்றது. அதில் கதவு. அதை கதவை தொட்டார்கள். திறந்து கொண்டு ழே என்று சத்தமிட்டது. உள்ளே லேசாக இருட்டாக இருக்க எட்டி பார்த்தபோது கீழே படி இறங்குவது தெரிந்தது. பாஸ், இறங்குற படி இப்ப. இறங்கு பார்த்துடலாம். இது எங்க போகுது? ஏதாவது சுரங்க வாசலா? முடிவுல தங்க காசுகளா? குடம் குடமா? அவர்கள் ஜாக்கிரதையாக இறங்க குறுகிய அறை தெரிந்தது. அதில் மேல் ஜன்னலில் இருந்து வெளிச்சம் புகையாக சரிந்து கொண்டிருந்தது. மறுபடி கதவு தெரிந்தது. மறுபடியும் முதல் மாடிக்கு வந்துட்டோம் பாஸ். இந்த கதவை திறந்தா? திறந்ததும் அவர்கள் புறப்பட்ட ஹால் தெரிந்தது. நடுவே அந்த படுக்கை, அருகே மருந்து பாட்டில்கள். பாஸ், அதே ஹாலுக்கு வந்தாச்சு. வசந்த், ஏதாவது புதுசா இருக்கா? கவனிச்சியா? ஒண்ணுமில்லையே, எல்லாம் போட்டது போட்டபடி தானே. ஓ மை காட்! கட்டிலில் செல்வரங்கம் உட்கார்ந்து எதையோ சாவதானமாக மென்று கொண்டிருந்தார். ஆம், செல்வரங்கம் தான். கிட்டே நெருங்கும் போது அவர் உடலின் நிறம் இப்போது சாதாரணமாக இருந்ததை கவனித்தனர். பாஸ், உயிர் இருக்கு. அருகே அருகே அவர்கள் வருவதை அவர் கவனிக்காமல், மெல்வதை நிறுத்தாமல் மென்று கொண்டிருந்தார். பெரிய மூக்கும் விளிம்பில்லாத கண்ணாடியுமாக. என்றான் கணேஷ். என்றான் வசந்த். அவர் திரும்பினார். குரல் கம்மலாக இருந்தது. அங்குஷ்டாப்யாமி படிச்சிருக்கியா? சார், நீதான கணேஷ்? ஆமா சார். புத்தகம் பார்த்தேன். நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தோம். அப்ப நீங்க இதே படுக்கையில் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி சமாதியில் இருந்த. உயிர் இருந்ததா? உயிர் இருக்கிறது இல்லாதது ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான்ப்பா. நினைச்ச மாத்திரத்துல உயிரை துறக்க முடியும், துறந்து திரும்ப பெற முடியும். விக்ரமாதித்தன் கதை கேட்டிருக்கியா? கூடு விட்டு கூடு பாயிரதா? இல்ல, உடல் மாறிடக்கூடாது, அதுக்கு சொன்ன. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால ஒரு உடலை புறக்கணித்து வேறொரு உடலுக்குள் நுழைய முடியும்னு சொல்றீங்களா? நுழைய முடியும்னு இல்ல, நுழைஞ்சிருக்க. இது என்ன ஏன் உடலா? இது சட்டை, வெறும் சட்டை, அவ்வளவுதான். சட்டையை கழற்றி விட்டு இதை விட்டு உருவிக்கிட்டு எங்க வேணா போக முடியும். எங்க போயிருந்தீங்க? திடுதிப்புன்னு உங்களை காணலையா? வெல வெலத்து போச்சு. எங்க போயிட்டீங்க? அதான் சொன்னனே, தோட்டத்துல இருந்த. உங்களை கூட பார்த்தனே, அப்புறம் மொட்டை மாடியில பார்த்தனே. உட்காருங்க. அவர் குரல் இப்போது 2-3 முறை சொன்னப்புறம் தெளிவாகிவிட்டது. புத்தகம் நல்லா இருந்துச்சு. ஆனா டாக்டர் தான் கூட்டி வரல. என்ன கணேஷ்? கணேஷ் சற்று சந்தேகத்துடன், டாக்டர் எதுக்குங்க? கோடையில இஎன்டி டாக்டருங்க சரியில்லை, அதனாலதான். எத்தனை காசானாலும் சரி, பரவாயில்லன்னு சொன்னனே. காசுக்கு இல்லைங்க, பிராக்டிஸை விட்டுட்டு 3 நாளைக்கு வர்ற எந்த டாக்டரும் நல்ல டாக்டரா இருக்க முடியாது. நீங்க கேட்டிருந்தது நல்ல டாக்டர். வசந்த் சப்ஜெக்டை மாற்றி, அங்கங்க அப்பப்ப ஒரு பொண்ணு ஊடாடுறாங்களே, அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? கம் 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 என்று சிரித்து, காஞ்சனாவா?
ஆமா, எதுக்கு முன்குறிப்பா சிரிச்சீங்க? காஞ்சனாவும் நான் தான், நானும் காஞ்சனாதான். என்னங்க புனைப்பெயரா? விளக்கமா சொல்லுங்க. ஓட்டல்ல போய் யோசிச்சு பாருங்க. விளக்கமா சொல்ல வேலை வரல. வர்றப்ப ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸே வச்சா போகுது. வசந்த் மூச்சுக்குள், பாஸ், ஹீ இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ நட் கேஸ் என்றான். வா வசந்த், போகலாம். திரும்ப செல்லுகையில் அந்த மல்லிகை பந்தலை கடக்கும் போது கணேஷ் சற்று யோசனையில் இருந்தான். பாஸ், அது எப்படி அந்த ஆளு கிடக்கும் போது உடல் ஒரு மாதிரி பசலையா இருந்தது? எனக்கு என்னவோ ஏதாவது மலையாள வைத்தியமா தோணுது. அவங்க தான் இப்படி உடல் பூரா ஏதாவது மண்ணை எடுத்து பூசிப்பாங்களாம். என்னென்னவோ குழி குழின்னுகிட்டு. சாண்டே கா தேல் டில்லியில விற்பாங்களே உடும்பு தைலம் பாஸ், உங்ககிட்ட ஒரு ஜோக்கு. மெக்சிகோ செலவிக்காரியாடா, அதை போட்டு சொதப்பியாச்சு. இல்ல, இது அமெரிக்க பல் டாக்டர், அதை விட ஹாட்டு. அவர்கள் அந்த பூ பந்தலை கடக்கும் போது பிஸ் பிஸ் என்ற சத்தம் கேட்க திரும்பி பார்த்தால் புதர்களுக்கு மறைவில், காஞ்சனா என்ன செய்றீங்க இங்க? காஞ்சனா அங்கிருந்து அபிநயம் செய்தாள். தூரத்தில் இருந்த வீட்டை காண்பித்து தாடியை காட்டி அவர் இருக்கிறாரா என்று கேட்டாள். நாங்க ஒன்னும் சிங்கீதம் சீனிவாசராவ் இல்லை, பேசலாம். தலையை ஆட்டி பேச மாட்டேன் என்றோ பேச முடியாது என்றோ சொன்னாள். ஆமா, உங்களை தினமணியில தேடிக்கிட்டு இருக்காங்க தெரியும்ல? காஞ்சனா என்று அதட்டலாக குரல் கேட்டது. காஞ்சனா ஏதோ சொல்ல வந்தவள் நெஞ்சை பிடித்து கொண்டாள். என்ன பாஸ், டார்ஜான் சுந்தரி படமும் ஹிட்ஷாக் படமும் ஓமன் படமும் கலந்த மாதிரி? பாஸ், நாம கொடைக்கானலுக்கு எதுக்கு வந்தோம்? ஒரு பேரி ஜாம் லேக் டேபிள் ராக் தொப்பி தூக்கின்னு 18 சொல்றாங்களே, ஏதாவது வேண்டாமா? அவர்கள் மாளிகையை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்த்தபோது தூரத்தில் பால்கனியில் இருந்த செல்வரங்கம் இவர்கள் விலகுவதை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. டாட்டா காட்டுறார், அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 140? என்ன வயசோ? நீ என்னென்ன கவனிச்ச அத சொல்லு. ஏதோ குவாக் இந்தியன் மெடிசன்ல ஆராய்ச்சி பண்றாரு. ஆமா, ஆமை எதுக்கு? வசந்த், அவர் எதில் ஆராய்ச்சி பண்றார் சொல்லு. லாஞ்சிவிட்டி, அதாவது உயிர் வாழ்நாட்களை நீட்டிப்பது பற்றி. எக்ஸாக்ட்லி, உனக்கு மூளை இருக்குடா. அவர் வீட்டுல இருந்த புத்தகங்கள் தலைப்புகள் எல்லாமே லாஞ்சிவிட்டி பற்றி தான் இருக்கு. இதுல 3 உதைக்கிறது. ஆமை, இஎன்டி சர்ஜன், பொண்ணு. ஆமைகள் 100கணக்கான வருஷங்கள் வாழும்னு சொல்வாங்க. யமுனை நதியில சில ஆமைகள்லாம் கிருஷ்ண பரமாத்மாவே பேசினதுன்னு ரீல் விடுவாங்க. நீங்களும் நம்புறீங்களா? இல்ல, ஆனா சில ஆமைகள் 400 ஆண்டு காலம் வாழக்கூடியதுன்னு படிச்சிருக்க. இந்த ஆமையை என்ன வயசுன்னு விசாரிச்சிடலாமா? இருவரும் சரிவான பாதையில் இறங்கி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஆராய்ச்சி கட்டடத்தின் மொட்டை தலை டெலஸ்கோப் கட்டடங்களை கடந்தார்கள். பஸ், இங்க என்ன பண்றாங்க? சூரிய ஒளியில இருக்கிற ஸ்பெக்ட்ரம் புள்ளி இப்படி ஆராய்ச்சி. இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை கிடைச்சிட்டா போதும். தினந்தோறும் சூரியனை பார்க்கறது தான் ஜோலி. அடடா, சரி, இஎன்டி சர்ஜன் எதுக்கு பாஸ்? அது ஒரு கேள்விக்குறி. அந்த பொண்ணு விசாரிக்கலாம், முதல்ல போலீஸ். கதிரேசன் மியூசியம் அருகில் டிராபிக் நின்று போனதால் அங்கே போயிருப்பதாகவும் 1/2 மணியில் வந்து விடுவார் என்றும் காவல் நிலையத்தில் சொன்னார்கள். எதிரே தோளில் சவுக்கம் போட்டு 2 நாள் தாடியுடன் ஒருவர் தினமணி பத்திரிகையை டியூபாக சுற்றி கையில் வைத்து கொண்டு ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். சார், உங்க மகளை காணலையா? அவர் திடுக்கிட்டு, எப்படி தெரியும் உங்களுக்கு? 2 நாள் தாடி, கையில தினமணி, பேர் என்ன காஞ்சனா தானே? ஆமா. வெரி குட், உங்க மகளை நாங்க பார்த்தோம். அப்படியா? ஏது சேதம் இல்லதானே? எப்படி இருக்கா? அழகா. நான் அதை சொல்லல. உங்க பேரு? கணேஷ். கணேஷ், கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்படி ஓடி வந்துடுறா. அதானே, இந்த காலத்து பெண்களே அப்படித்தான். முணுக்குன்னா வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. எல்லாத்துக்கும் பிடி உஷாதான் காரணம். வசந்த், அறுக்காதடா. தாமோதரன் சார். அட, எப்படி சார் அறிமுகம் இல்லாம பேர் கண்டுபிடிச்சீங்க? இச்சினி வேலை. இவருக்கு சித்தர் ஒருவர் சொல்லி கொடுத்த ஊரு. அதெல்லாம் இல்ல சார், நீங்க தினமணியில கொடுத்த விளம்பரத்தை படிச்சதா ஞாபகம். உங்க டாக்டர் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? ஆமா. இங்க இருக்கான்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? அவ பெட்டிய குடைஞ்சதுல இந்த விளம்பரம் கிடைச்சது. ஒருவேளை இங்க வந்திருப்பாளோன்னு. தாமோதர் அந்த விளம்பர துண்டை காட்டினார். ஷார்ட் டேர்ம் அசிஸ்டன்ஸ் ஃபார்
longevity research needed attractive salary. Contact செல்வரங்கம், மலை மாளிகை. மலை மாளிகைங்கிறது எங்க இருக்கு? மலை மாளிகை இல்ல சார், உங்க பெண் மலை மாளிகைங்கிற இடத்துல இருக்கா, போய் பார்க்கலாமா? அதுக்கு முந்தைய ஒரு சந்தேகம், உங்க பெண் ஊமையா? இல்லையே. ஏன்? இதுவரை அவங்க பேசியே கேட்டதில்லை நாங்க, எல்லாம் சைகைதான். ரொம்ப நல்லா பேசுவா, 4 தட்டு தட்டினா பேசுவா பாருங்க சார். ஷப்கர் கோஆபரேட்டிவ் மில்லு கிளார்க்கு பையன், எப்பவும் நெத்தியில திருநீர், 900 ரூபாய் சம்பளம், வேற என்ன வேணும்? அவங்கள பார்த்தா திருநீர் ஷப்கர் மில்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இப்ப அங்க போகலாமா? முதல்ல போன் பண்ணி பார்க்கலாம். அதற்குள் கதிரேசன் வந்துவிட, இவர்தான் சார். என்ன, பொண்ணுடைய அப்பா? ஓ, அந்த ஊமை பொண்ணா? ஊமை இல்லையாம், பாசாங்காம். கதிரேசன் களைத்திருந்தார். ஒரு லாரி சாலையை அடைச்சுக்கிட்டு நின்னு போய் எத்தனை குழப்பம். கொடைக்கானல் இந்த டெம்போ லாரிகளாலேயே மூழ்கி போகுது. எல்லாத்தையும் ஏரியில தள்ளி வீட்டுக்கு போயிடலாம்னு ஆத்திரம் வருது. டெலிபோன் எடுத்து சுழற்சிய கணேஷ், மிஸ்டர் செல்வரங்கம்? ஆமா. கணேஷியர், கொஞ்சம் மிஸ் காஞ்சனா கூட பேசணும், அவங்க அப்பா வந்திருக்காங்க. இங்க காஞ்சனான்னு யாரும் இல்லையே. அந்த குரல் கட்டையாக இருந்தது. அந்த பெண்ணுடைய அப்பா வந்து, எந்த பெண்? உங்க கூட இருந்த பெண். அது டைபிஸ்ட், டியூட்டி முடிஞ்சதும் போயிடுவா. எங்க? எனக்கு தெரியாது. 1 மணி நேரம் டைப் அடிக்க 100 ரூபாய் தர்றேன். கொடைக்கானல்ல எங்கேயாவது தான் இருக்கணும். இனிமே ராத்திரியில என்ன தொந்தரவு செய்யாதீங்க கணேஷ், நாளைக்கு பார்க்கலாம். கணேஷ் போனை பார்த்து வச்சுட்டார் என்றான். காஞ்சனாவை பத்தி என்ன சொன்னார்? பார்ட் டைமா டைப் அடிக்கிறாளாம் வசந்த். இந்த ஆள் என்னவோ ரிசர்ச் மண்ணாங்கட்டின்னு திரிசமமா ஏதோ பண்றாரு. காலையில விசாரிக்கலாம் கணேஷ் என்றார் கதிரேசன். இருவரும் வெளியே வர தாமோதரன், என் பெண்ணை எப்படி தேடுவேன்? மற்றொரு விளம்பரம் கொடுங்க, காஞ்சனா சர்க்கரை ஃபேக்டரி, மாப்பிள்ளை கேன்சல், திருநீர் கிடையாதுன்னு. சார், ஒன்று செய்யுங்க, நாளை காலையில நீங்க ஹோட்டல் பாரடைஸ் இன் வாங்க. சரி. அவர் கவலையுடன் செல்ல வசந்த், பெண்ணை பெத்தவங்கன்னா எத்தனை உபத்திரவம் சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு? 2 பேர். மூத்தவளுக்கு கல்யாணமாகி புகழூர் ஷப்கர் ஃபேக்டரியில. சரிதான், இங்கேயும் சர்க்கரையா? அவர் சென்றதும் கணேஷ், வசந்த், ராத்திரியே விசாரிச்சிடலாமா இத என்றான். எத? மலை மாளிகைக்கு மறுபடி போகணும். ராத்திரியா? ஆமாம். ஹெல் வித் இட் பாஸ். குளிச்சுட்டு சின்னதா ஒரு பிராந்தி அடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு. அதெல்லாம் அப்புறம். அந்த பெண் ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு பட்சி சொல்றது. அத ராத்திரியே விசாரிக்கணும்னு எந்த பட்சியும் சொல்லலையே. யோசிச்சு பாரு வசந்த், அந்த பெண் நீ உதவி செய்யறதுக்கு நன்றி சொல்லி உன்னை காதலிக்க ஒரு சான்ஸ் உண்டில்ல? அதானே, வாங்க போகலாம். இருவரும் அறைக்கு சென்று ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு கிளம்ப, இருட்டில் கொடைக்கானல் மங்கி இருந்தது. பனிப்படலம் சூழ்ந்து கொள்ள சீக்கிரமே கடைகளை மூடிக்கொண்டிருந்தார்கள். குளிர் பரவி இருந்தது. வசந்த், உன் வாழ்க்கையில எத்தனை பேரை இதுவரை காதலிச்சிருக்க? வசந்த் சற்று யோசித்து முனக ஆரம்பித்தான். பிரியா, காயத்ரி, அப்புறம் அந்த சாமியார் கேஸ்ல வந்ததே மாயா, அப்புறம் வீணா, மொத்தம் இந்த காஞ்சனாவையும் சேர்த்து 40 இருக்கும். காதல்னா உன் அகராதியில என்ன அர்த்தம்? அது ஒரு மாதிரி சிலுத்துக்கும் பாஸ். மூக்கு நுனியில சில்லுன்னும், காது நுனியில வெப்பமாகவும் இருக்கும். அப்புறம் இருப்பு கொள்ளாது. எதையாவது எதாலையாவது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. உங்களுக்கு புரியாது பாஸ். மலை மாளிகையை அவர்கள் அணுக உச்சியில் ஓர் ஒற்றை கண் போல பௌர்ணமிக்கு அப்பாற்பட்ட இருண்ட வானத்தின் பின்னணியில் மாளிகை அவர்களை முறைத்து பார்த்தது. வசந்த் கேட் கதவை திறந்த போது, துப்பறியும் கதைகள்ல கேட்டுக்கு எண்ணெய் போடக்கூடாதுன்னு ரூலா பாஸ்? மௌனம். ராக்கால விட்டில்கள் டார்ச்சை நோக்க வீசி பறந்தன. இருட்டை வருத்துவது போல் ஆந்தை அபஸ்வரமாக கிறுக்கல் குரலில் அவர்கள் மேல் பறந்து சென்றது. பனிப்படலம் ஏதோ காரியம் போல விரைந்து மலை மாளிகையை தழுவி சென்றது. கணேஷும் வசந்தும் அவசரமாக அந்த வீட்டை அணுகினார்கள். பாஸ், துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம் இல்ல? வேண்டாம், வா. போர்ட்டிகோவை அணுகி இருட்டில் கதவை தட்டலாம் என்று யோசித்த போது, வாங்க என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டார்கள். கணேஷ், வசந்த், வாங்க, உங்களை எதிர்பார்த்தேன். சுற்றமுற்றம் பார்த்தார்கள்.
என்ன பாக்குறீங்க? நேரா உள்ள வாங்க, கதவு திறந்துதான் இருக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? இருவரும் கீழ் ஹாலில் நுழைந்தனர். தனியாகவே இருப்பது போல் பட்டது. சற்று உன்னிப்பாக பார்த்ததில் செல்வரங்கம் அலமாரி அருகில் நிற்பது தெரிந்தது. சந்தன வர்ணத்தில் ஜிப்பாவும் ரிம் இல்லாத கண்ணாடியும் பெரிய நெற்றியில் ஒற்றை பொட்டும் மிளகாய் மூக்கும் அசப்பில் மந்திரி போலவும் தந்திரி போலவும் தோன்றினார். எங்க இருக்கீங்களா? அந்த பொண்ணுங்க? கணேஷ், நான் ஆராய்ச்சி எதுல செய்யறேன் தெரியுமா? ஏதோ லாச்சி விட்டி உயிர் வாழறத நீடிக்கிறதுல இல்ல, கூடு விட்டு கூடு பாயறதுல. அதாவது உயிர் ஒரு உடலை விட்டு வெளியேறி மற்றொரு உடல்ல புகுந்துக்கிறது. இது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, கட்டாயமா இல்ல, சாத்தியமே இல்ல. சாத்தியம்னு காட்டினா, நிரூபிச்சு காட்டினா எப்படிங்க? இது வரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருந்த சயின்ஸ், வேதியியல், இயற்பியல், உயிரியல் எல்லாமே பொய்ன்னு ஆயிருமே. நோ, பொய்ன்னு சொல்லல, அதுக்கும் மேல ஒரு இயல் இருக்குது. வசந்த் அவர் அருகில் சென்று, செல்வரங்கம் சார், நீங்க எப்படி இதை நிரூபிக்க முடியும்? உங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு இப்ப என் மேல வந்து ஒட்டி இருக்க முடியுமா? காலையில நீங்க என் உடலை பார்த்தீங்கள்ல? பார்த்தோம். எப்படி இருந்தது? பசலையா, ஒரு மாதிரி பச்சில தடவினாப்ல. அப்ப என் உடலை விட்டு வெளியே போயிருந்த. எங்க சார், பீச்சில் விற்கிற பலூன் மாதிரியா உயிருங்கிறது? கணேஷ் குறுக்கிட்டு, எங்க போயிருந்தீங்க? காஞ்சனாவின் உடலுக்கு. என்னது? ஆமா கணேஷ். வசந்த், இதை அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த மகத்தான கண்டுபிடிப்பை இனிமே மறைச்சு வைக்க விருப்பம் இல்ல. உலகத்துக்கு போய் நீங்க 2 பேரும் அறிவீங்க கணேஷ். உயிரையும் உடலையும் பிரிச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? புருடா. கணேஷ், நீங்க உயிர்னு எதுவும் கிடையாது. கிளினிக்கல் டெத்துங்கிறது. அதெல்லாம் நான் நிறைய படிச்சாச்சு கணேஷ், அதெல்லாம் வேண்டாம். நான் இப்ப செய்ய போறது பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. என்ன செய்ய போறீங்க? காஞ்சனா. கணேஷுக்கு சற்று உள்ளம் பதறியது. பாஸ், எனக்கு என்னவோ கதை வசனம் போற போக்கு சரியில்லை. இரு. அடுத்த கதவை திறக்க அதில் இருந்து காஞ்சனா மெல்ல நடந்து வந்தாள். உட்காருமா. பொம்மை போல் உட்கார்ந்தாள். மிஸ்டர் செல்வரங்கம், நீங்க என்ன செய்தாலும் என்ன வித்தை காட்டினாலும் நான் கன்வின்ஸ் ஆக போறதில்ல. அதனால இதெல்லாம் வீண். கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அந்த பெண் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க, கணேஷ், நான் இப்ப படுத்துப்பேன். யோக நிஷ்டையில இருந்துட்டு சமாதி நிலைக்கு போயிருவேன். உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா என் உயிர் என் உடல்ல இருந்து பிரிஞ்சு அவ உடல்ல போய் சேர்றத பார்க்கலாம். உலகத்திலேயே மிக மகத்தான ரகசியம். உடல் மிகை உயிர்னு பிரபந்தத்துல சொல்லியிருக்கிறாப்ல, அதை பிரிச்சுட்டேன். அதுக்காக நான் படிச்ச புத்தகங்கள் எண்ணற்றவை. செய்த மூலிகை ஆராய்ச்சிகள், ஆமை ஆராய்ச்சி, ஜெரண்டாலஜியில் இருந்து ஜெனட்டிக்ஸ் வரை, சைக்ளோஸ்போரின், பிளட் லெட்டி டிரான்ஸ்ஃபார்ம், எத்தனை. கடைசியில உயிருங்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப எளிய அபியாசத்தின் மூலமா சட்டையை கழற்றி வச்சுக்கிறாப்ல கழட்டிட வேண்டியது, அவ்வளவுதான். நம்முடைய உயிர் நாடின்னு ஒன்று இருக்கு. உள்ளுக்குள்ளே நடு மத்தியில ஒரே ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் காற்று வடிவத்தில் இருக்கு. அதை பிடிச்சுக்கிட்டா போதும். கணேஷ் குறுக்கிட்டு, நீங்க சொல்றது முழுக்க சூடோ சயின்ஸ்னு சொல்வாங்க. பார்த்தப்பறம் என்ன காட்ட போறீங்க? பேசிட்டே இருக்கீங்களே. அவர் மெல்ல நடந்து விளக்கை அணைத்தார். ஒரே ஒரு நீல விளக்கு மட்டும் எரிய நடுவே காஞ்சனா வீற்றிருந்தது. ஒரு விதத்தில் அமானுஷ்யமாகத்தான் இருந்தது. அவள் மூச்சு சிறிது சிறிதாக பறவையின் மூச்சு போல் அடிக்கடி விடுப்பது தெரிந்தது. செல்வரங்கம் ஓரத்தில் இருந்த படுக்கை மேல் உட்கார்ந்து பிராணாயாமம் போல ஏதோ செய்து வலது நாசியை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு மூச்சை நிறுத்தினார். சற்று நேரத்தில் சரிந்தார். அந்த பாதி இருளில் வசந்தும் கணேஷும் தெளிவாக அதை பார்த்தார்கள். நீல நிறத்தில் ஒளிர்ந்த ஒரு காற்று துணுக்கு செல்வரங்கத்திடமிருந்து புறப்பட்டு அந்த பெண்ணிடம் சென்றது. இதுவரை சும்மா இருந்த அவள் பேசத் தொடங்கினாள். கணேஷ், வசந்த், இப்பவாவது புரியுதா நான் சொன்னது சத்தியம்னு? நான் தான் செல்வரங்கம் பேசுறேன். இந்த பெண்ணுடைய உடல்ல என் உயிர் புகுந்துகிட்டு சரியா 3 அல்லது 4 நிமிஷம் ஆகுது. பாஸ், என்ன சொல்றீங்க? குரல் கூட செல்வரங்கத்தின் குரல் போலவே இருக்குது பாருங்க. கணேஷ் இந்த பக்கம் அசையாமல் படுத்திருந்த செல்வரங்கத்தை பார்த்தான்.
எதிரே அந்த பெண் சந்தேகமின்றி செல்வரங்கத்தின் குரலில் தான் பேசினாள். இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்க? இதை வித்தைம்பீங்க, கண்கட்டு வேலைம்பீங்க. உண்மையான விளக்கத்தை தவிர வேற எல்லாம் சொல்வீங்க. உண்மையான விளக்கம் இதுதான். இவளுக்குள்ள நான் புகுந்திருக்கேன், அவ்வளவுதான். 1 நிமிஷத்திலிருந்து 3 நிமிஷம்தான் இதுவரைக்கும் சாத்தியமாயிருக்கு. அதுக்கப்புறம் உடல் தாங்கிறதில்ல. இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அவள் சட்டென்று நிறுத்த மறுபடி அந்த நீலப்புகை அதே நீலப்புகை என்றும் சொல்ல இயலவில்லை. காற்றில் எழுதிய கார்ட்டூன் சலனம் போல் அவளிடமிருந்து புறப்பட்டு செல்வரங்கத்திடம் செல்ல அவர் சட்டென்று உயிர் வந்தாற்போல் எழுந்தார். அப்போது விளக்குகள் மீண்டும் பிரகாசமடைந்திருந்ததை இருவரும் உணர செல்வரங்கம் தன் சமாதி நிலையில் இருந்து மீண்டிருந்தார். இப்ப என்ன சொல்றீங்க? வசந்தன் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருக்க, கொஞ்ச நேரத்துல எழுந்துடுவாங்க, பதட்டப்படாதீங்க. கணேஷ், நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க நம்பித்தான் ஆகணும். நம்பி இத உலகத்துக்கு அறிவிக்கணுங்கிற ஆசையும் இல்லை. என்னை பொறுத்த வரையில உயிர் இருக்குது. அது உடல்ல இருந்து விலகி மற்றொரு உடல்ல கலக்க முடியும். ஒரு உடல்ல 2 உயிர் 3 உயிர் இருக்கிறதெல்லாம் சாத்தியம், சகஜம். ஷிட்ஸோஃப்ரியான்னு நீங்க சொல்றதெல்லாம் ஒரு உடல் 2 உயிர் தான். இப்போது அந்த பெண் சட்டென்று அசைந்து நிமிர்ந்து நிற்க, காஞ்சனா, நீ போகலாமா என்றதும் இருவரும் இருப்பதை கூட கவனிக்காமல் அவர்களை கடந்து சென்றாள். பேச மாட்டாங்களா? பேசுவாங்க, அதில்தான் சிக்கல். அதுக்கு தான் டாக்டர் கூட்டி வர சொன்னேன். உங்களை நான் எண்ணின மாதிரி என் ஆராய்ச்சி முற்று பெறவில்லை. சில சிக்கல்களெல்லாம் இருக்கு, தீர்ந்த பாடில்லை. நீங்க அவசரப்பட்டு ஏதும் செய்திடக்கூடாது. இந்த பெண்ணை இன்னும் 1 நாள் 2 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் நிரூபிக்க வேண்டியது எல்லாம் நிரூபிச்சாச்சு. ஏறக்குறைய. இன்னும் என்ன பாக்கி இருக்குது என்றான் வசந்த். சொன்னனே, குரல் மட்டும். நீங்கள்லாம் நம்பணும்னு அவசியமே இல்லை. உலகம் நான் எப்பேற்பட்ட ஜீனியஸ்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நீங்க செல்வரங்கத்தை பார்த்தோம் பேசினோம்னு சொல்லிக்கங்க, பெருமைப்பட்டுக்கங்க. குட் நைட். போயிட்டு வர்றீங்களா? வரோம். அந்த பெண்ணை எங்க கூட அனுப்பிச்சு வச்சா இன்னும் 1 நாள் அல்லது 2 நாள் கணேஷ். மெதுவாக எழுந்து நடந்து அருகே அறையின் மெல்லிய திரையை விலக்கினார். பாருங்க, எவ்வளவு நிம்மதியா தூங்குறா பாருங்க. அவளை எழுப்பி அழிச்சுக்கிட்டு போகணுமா? பூந்தளிர் மாதிரி தூங்குறா. திரும்ப ஹோட்டல் அறைக்கு வந்ததும், பாஸ், நெசமா சொல்லுங்க, அந்த ஆள் உயிர் பிரிஞ்சு அவன் மேல போய் சேர்ந்துச்சா? இல்ல வசந்த். அப்ப நான் பார்த்தனே, அவர் மாதிரி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அவ மேல படிய, அதுக்கப்புறம் அந்த பெண் அவர் குரல்லையே பேச, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவி பிரிஞ்சு. வசந்த், இந்த மாதிரி ஆவி பிரியிற பிசினஸ் எல்லாம் நம்பணும்னா நாம சில ஆதாரமான விஞ்ஞான உண்மைகளை மறுக்கணும். 100கணக்கான 1000கணக்கான வருஷங்கள் சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை அடியோடு மறுக்கணும். வசந்த், புரியுது பாஸ். ஆனா நீ இப்ப சர்க்கார் மேஜிக் பாக்குற. ஒரு பெண்ணை துணி போட்டு மூடி அப்படியே அலாக்கா அந்தரத்துல படுக்க வைக்கிறார். இதனால புவி ஈர்ப்பு, கிராவிடேஷன் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? நீ சர்க்காரை நம்புவியா, ஜன்ஸ்டைனை நம்புவியா? அது மாதிரிதான் செல்வரங்கம் வேலையும். அவர் ஏதோ பிடிவாதமா நம்புறார், உயிர்னு தனியா இருக்குன்னு, அது உடல்ல இருந்து பிரிக்க முடியும்னு. நம்ம வேத சாஸ்திர புராணங்களும் அதைத்தானே சொல்லுது. இருக்கலாம், விஞ்ஞானம் அதை சொல்லவே இல்லை. எனக்கு பின்னதன் மேல நம்பிக்கை அதிகம். அப்போ உயிரை பார்த்தமே பாஸ், நீளமா புகை மாதிரி. எல்லாமே விஞ்ஞானத்தின் மூலம் சாத்தியம். ஏதாவது கெமிக்கல் எஃபெக்ட், ஃப்ளூரசன்ஸ்ன்னு இருந்தே ஆகணும். அந்த பொண்ணு தடிமனான செல்வரங்கம் குரல்ல பேசினது வென்ட்ரி ரிலாகிசம் தான், வேற ஏதும் இருக்க முடியாது. இதெல்லாம் செல்வரங்கம் எதுக்காக நமக்கு காட்டணும்? அவர் பிடிவாதமா நம்புறதை நம்மையும் நம்ப வைக்கிறதுக்கு. இப்ப சில சாமியாருங்க விபூதி குங்குமம் கொட்டுறதில்லையா, அது போலத்தான். சரி, தூங்கு. காலையில கதிரேசன் கிட்ட கேஸ ஒப்படைச்சிட்டு கொடைக்கானல சுத்தி பார்க்கலாம். வந்த வேலை அதானே. இந்த கேஸ், அந்த பெண்ணை அவங்க அப்பா கிட்ட சேர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸோடது. அந்த பெண் எப்படி அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேசினது? ஹிப்னாட்டிசம். அப்ப எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறீங்க? ஏதும் விஞ்ஞானப்படி சாத்தியம். காலை எழுந்து குளித்துவிட்டு கணேஷும் வசந்தும் இன்ஸ்பெக்டர் கதிரேசனை பார்க்க காவல் நிலையம் சென்றபோது வாசலில் அந்த மாருதி ஜிப்சி நின்று கொண்டிருந்தது.
அதன் முன் சீட்டில் செல்வரங்கம் உட்கார்ந்திருந்தார். வாங்க கணேஷ், வாங்க வசந்த். நேத்திக்கு நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. என் பரிசோதனைகள் எல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சு போயிட்டதால காஞ்சனாவை ஒப்படைக்க தீர்மானிச்சிட்டேன். பாத்தீங்கல்ல, எப்படி உயிர் பெரியதை நிரூபிச்சு காட்டுன பாத்தீங்களா? பாத்துங்க. நீங்க அதிலிருந்து என்ன முடிவுக்கு வர்றீங்கிறதுல எனக்கு அக்கறை இல்லை. என் முடிவு தீர்மானமானது. காஞ்சனா எங்க? உள்ள இருக்கா, ஒப்படைச்சாச்சு. செல்வரங்கம் ஜிப்சியை கிளப்பி, அப்புறம் சந்திக்கலாம். ஞாபகம் வச்சுக்கங்க கணேஷ், விஞ்ஞானத்தில் எல்லா பதிலும் இல்லைன்னு விஞ்ஞானிகளே ஒப்புக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டிய பதில்கள் எல்லாம் இருக்குதுங்க. அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் பாக்கி இருக்குது. ஜிப்சி புறப்பட்டு சென்றது. கணேஷும் வசந்தும் உள்ளே நுழைந்த போது காஞ்சனா தலை குனிந்து பெஞ்சில் உட்கார்ந்திருக்க, எதிரே அவள் தந்தை விரலால் அதட்டி கொண்டிருந்தார். கதிரேசன் அருகில் நின்று கொண்டிருந்தார். பையனை பிடிக்கலன்னா நேரம் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் என்ன உன்னை கட்டாயப்படுத்தினா அதுக்கு வீட்டை விட்டு ஓடணுமா? சந்தி சிரிக்கணுமா? அவள் மௌனமாக இருந்தாள். சொல்லு காஞ்சனா, பேசு. மௌனம். சொல்லுனா என்று அதட்டினார் கதிரேசன். அவங்கள கொஞ்ச நேரம் தொந்தரவு செய்யாதீங்க. உங்களுக்கு வேற யார் மேலையாவது இஷ்டமா காஞ்சனா? சொல்லுமா என்றார் கதிரேசன். அவள் நிமிர்ந்து தலையசைத்தாள். பாஸ் பாத்தீங்களா, அப்பவே என்னை பார்த்த பார்வையே சொல்லுச்சு காதல்னு. இரு. யாருமா? சொல்லு. அவள் ஒரு காகிதத்தில் எழுதினாள். அதை எடுத்து கதிரேசன் பார்த்து, ரமேஷ், இவளுக்கு கிளாஸ்மேட் யாராவது உண்டுங்களா? பாவி, அந்த தாடிக்காரனியா? எதிர்த்த வீட்டு தத்தாரிங்க. போச்சுரா, இந்த எதிர்த்த வீட்டு தத்தாரிங்க இருக்கிற வரை. கணேஷ் புன்னகையுடன், வா வசந்த், உனக்கு சான்ஸே இல்ல என்றான். இருவரும் வெளியே வர, பாஸ், காஞ்சனா செல்வரங்கத்தின் விளம்பரத்தை பார்த்து அப்ளை பண்ணி வீட்டுல சொல்லாம ஓடி வந்திருக்கா. அது சரிதான். ஆனா இந்த கேஸ்ல ஒன்னே ஒண்ணு உதைக்குது. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எதுக்கு தெரியல. தாமோதரனும் காஞ்சனாவும் வெளியே வந்தார்கள். கதிரேசன் சார், ரொம்ப நன்றி. அப்ப வரட்டுங்களா? அடுத்த பாண்டியன் பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரை போயிருவோம். வா காஞ்சனா. காஞ்சனா, அப்பா சொல்றது கேளுமா, உனக்கு நல்லதுதான் செய்வார். காஞ்சனா தலையசைத்து கணேஷையும் வசந்தையும் ஒரு முறை பார்த்தாள். அவள் பார்வையில் லேசான கேலி இருந்தது போல் தோன்றியது கணேஷுக்கு. மாருதி ஜிப்சியில் சாலையில் வழி மறித்து பார்த்த அதே பார்வை. ஒன்னு கவனிச்சிங்களா பாஸ்? இது வரைக்கும் இந்த பெண் பேசவே இல்லை. ஆமா, ஊமையும் இல்ல. இப்ப பேசுறா பாரு அப்பா கூட. காஞ்சனா தன் தந்தையை தடுத்து நிறுத்தி, ப ப என்னை இனிமே கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்தா தான் உங்க கூட வருவேன். சரி, ஆமா, உன் குரல் என்னாச்சு? பாஸ், ஒன்னு கவனிச்சிங்களா? ஆமாடா. காஞ்சனாவின் பேச்சு செல்வரங்கத்தின் குரலில் இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.